பிஎஸ்என்எலோட சிம்மை பிளாக்பெரியோட மொபைலுக்குள்ள போட போறோம். இத்தனை வருஷம் கழிச்சு வந்த இந்த பிளாக்பெரி மொபைல இப்போ வந்திருக்கு இந்த பிஎஸ்என்எல் சிம்மோட அடாப்ட் ஆகுமான்னு செக் பண்ண போறோம். ஸோ இதுல ஒரு சின்ன பிரச்சனையுமே இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக்பெரியோட கர்வ் மொபைல் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலா பார்த்தீங்கன்னா ஏர்டெல்காகவே உருவாக்கப்பட்டது. இதோட லோகோலே ஏர்டெல் வரும். ஸோ அந்த அளவுக்கு இன்டகிரேஷன் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்ல முடியும். லிட்ரலி பார்க்கும்போது இந்த ஏர்டெல் சிம் தான் இதுக்குள்ள சப்போர்ட் ஆகிற மாதிரி இன்டகிரேட் பண்ணி வச்சிருப்பாங்க. சில விஷயங்கள் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிஎஸ்என்எலோட 5G சிம் 4G சிம் ஓகே 3G சிம்மை இதுக்குள்ள ஃபிட் பண்ணி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போறோம். இது ஒர்க் ஆகுதா இல்லையா, ஒர்க் ஆகலைனாலும் இதுக்கான ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓல்டஸ்டான பிளாக்பெரியோட கர்வ் மொபைலுக்குள்ள பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் சர்வீஸ் கொடுத்தா எந்தெந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளால பண்ண முடியும், இப்போ இருக்க விஷயத்துக்கு இது செட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதையும் பார்த்தலாம். ரொம்ப சிம்பிளா பார்த்தீங்கன்னா இந்த சிம் வந்து இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பேட்டரியை பழைய மாதிரியே போட்டுடலாம். இதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி மொபைலில் நியூவா நீங்க SD கார்டு இன்சர்ட் பண்ணாலும் சரி, சிம் இன்சர்ட் பண்ணாலும் சரி, பேட்டரி ரிமூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா ரீபூட் மோடுக்கு போயிடும். பேட்டரி இன்சர்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்கா ஒரு ரெட் லைன் பார்த்தீங்கன்னா டாப்ல இருந்து இண்டிகேட் ஆகும். இது வந்து மொபைல் ஆட்டோமேட்டிக்கா ஸ்டார்ட் ஆகிறதான். ஆனா பூட்டிங் செக்ஷனுக்கு போனால ஆல்ரெடி நீங்க ஏதாவது பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அது எல்லாமே அப்ராப்ரியேட்டா எரேஸ் ஆகிற மாதிரி இருக்கும். அதாவது மெமரியில் இருக்கிறது இல்லாம நார்மலா கேட்சியா சேவ் ஆயிருக்குது எல்லாமே எரேஸ் ஆயிரும். இப்போ சிம் இன்சர்ட் பண்ணியாச்சு. ஆனாலும் இன்னும் டவர் கிடைக்கல. ஆனா மெசேஜ் ஆப்ஷன்ல ஏர்டெல்ல இருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கு. நோட்டீஸ் பண்ணீங்களா? இப்போ புதுசா வந்த மெசேஜ் போட்டிருக்கிறது பிஎஸ்என்எல் சிம். ஏர்டெலோட மெசேஜ் எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டிஃபால்ட்டா வர்ற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியும். இது டைரக்டா வந்தது இல்லை. ஆனாலும் காலத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அடாப்ட் ஆகிற மாதிரி இந்த மெசேஜ் வந்து செட் பண்ணியிருப்பாங்க. அப்போ பிளாக்பெரி ட்ரிக்ஸில் எல்லாமே வரும். இப்போ நெட்வொர்க்கை டர்ன் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவோம். நெட்வொர்க்கை டர்ன் ஆன் பண்ணலாம். இங்கே வைஃபை மற்ற விஷயங்கள் எல்லாமே செப்பரேட்டாக டர்ன் ஆன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம நெட்வொர்க்கை வந்து டர்ன் ஆன் பண்ணாலும் இன்னுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டவர் ரேஷியோ அப்படிங்கிறது கிடைக்கல. SOS காலில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அவைலபிள் ஆகுன்னு சொல்லலாம். SOS கால் அப்படிங்கிறது எமர்ஜென்சிக்காக ஜஸ்ட் ஒரு டம்மி சிம்மை போட்டால் கூட நம்மளால் வந்து கால் பேச முடியும். இங்கே இருக்க லோக்கல் அத்தாரிட்டிகிட்ட யார்கிட்ட வேணாலும் பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு நாங்கள் இப்படி ஒரு பிரச்சனை மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இதுக்காக தான் இந்த SOS ஆப்ஷனும் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் தான் இப்போ எனேபிள் இருக்குன்னு சொல்லலாம். நானும் வந்து நெட்வொர்க் டெஸ்ட் வந்து பண்ணி பார்த்தேன். அப்பியரில் ஏதாவது வந்து கனெக்ட் ஆகுதா, இல்லை இங்கே இருக்கிற டவர் ரேஷியோவில் எங்கேயாவது கனெக்ட் ஆகுதா அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். எங்கேயுமே கனெக்ட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம். இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மல்டிபிளான டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சிம்மை இன்சர்ட் பண்ணி திரும்ப பார்த்தீங்கன்னா மாற்றி பண்ணியாச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா மேபி சிம் சரியாக வந்து பொருந்தாமல் கூட இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ அப்படியுமே செக் பண்ணி பார்த்தோம். ஆனாலும் ஒர்க் ஆகலை. அதனால் இப்போ வைஃபை வந்து டர்ன் ஆன் பண்ண ட்ரை பண்ணுவோம். வைஃபையை டர்ன் ஆன் பண்ணிவிட்டு இந்த வைஃபை அடாப்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வைஃபை கனெக்ட் ஆகிட்டு இதுலேருந்து நம்ம நெட்வொர்க்கை யூஸ் பண்ண முடியுமா, வெப்சைட்டில் ப்ரௌசரை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னோ மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஹாட்ஸ்பாட் வந்து எனேபிள் பண்ணியிருக்கோம். இந்த ஹாட்ஸ்பாட்டை இங்கே இருக்க இந்த பிளாக்பெரியோட கர்வ் மொபைலோட வைஃபை மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பாஸ்வேர்ட்லாம் என்ட்ரு பண்ணிவிட்டு இதை வந்து பெர்மனன்ட் லொக்கேஷன் தான். ஸோ இது வந்து எந்த வகையான தேர்ட் பார்ட்டி சர்வீஸும் இல்லை, ஹோமோட வைஃபை தான் அப்படின்னு சொல்லி அத்தாரிட்டி கொடுத்தா மட்டும்தான் இந்த பிளாக்பெரி கரெக்டாக வந்து இந்த வைஃபையை வந்து எடுத்துக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் அப்போலாம் நிறையா இருக்கும். ஃப்ரீ வைஃபைன்னு ஓப்பன் பண்ணிட்டு அது மூலிமா டேட்டாவை ஆட்டையை போகிற வேலைலாம் அப்போ ரொம்ப ஃபேமஸாக நடந்துகிட்டு இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வைஃபைக்கு அப்போ அலைஞ்ச காலம் நிறைய பேர் உண்டு. அதனாலே பார்த்தீங்கன்னா இது போல் இன்ஃபர்மேஷன் எதுவுமே லீக் ஆகிடக்கூடாது, பப்ளிக் வைஃபைலையும் இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக செக்யூரா ஓகேவா நீ தான் கனெக்ட் பண்ணுறியா இப்படி எல்லாத்தையும் கேட்டு தான் கொடுப்பாங்க. நமக்கு கூகுள் ஒர்க் ஆகுது. ஆனாலும் இங்கேயுமே ஒரு ட்விஸ்ட் வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆத்தரைஸ்டு நெட்வொர்க் இல்லை. ஸோ இதில் எங்களுக்கு வந்து புதுசாக வந்து சில விஷயங்கள்லாம் ஆட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த நெட்வொர்க் அடிக்கடி வார்ன் பண்ணுதுன்னு சொல்லலாம். இந்த வார்னிங் ஏன் அப்படிங்கிறதுக்கும் நான் காரணம் சொல்லிடுறேன். அப்போ இருந்த நெட்வொர்க்கும் இப்போ இருந்த நெட்வொர்க்கும் கிராஸ்டிக்கலான சேஞ்ச் இருக்குன்னு சொல்ல முடியும். லிட்ரலி பார்க்கும்போது இந்த பிளாக்பெரி ஒரு 3G செல் தான். ஆனால் இங்கே இருக்கிறது இப்போ இருக்கிறது 4G ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வோல்ட்டுக்கான ஆப்ஷனும் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ஸோ இந்த வைஃபையோட இந்த வகையான நெட்வொர்க் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆனாலும் ஸ்டில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே பிஹேவ் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல வருஷம் கழிச்சு வந்திருக்க ஒரு நெட்வொர்க்கோட இந்த நெட்வொர்க்கால அடாப்ட் ஆக முடியல. ஸோ அதுதான் விஷயமே. ஆனால் இதுக்குமே ஒரு சில லூப் ஹோல்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு உள்ளே போய் சில கோடிங் வந்து என்ரோல் பண்ணால் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த வைஃபை நெட்வொர்க் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக யூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. எதனால அப்படின்னா பிளாக்பெரியில் இருக்க செக்யூரிட்டி அலர்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா இந்த வகையான விஷயம் வந்து அடிக்கடி பாவ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்ல முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த செக்யூரிட்டி வந்து ஆஃப் பண்ணணும். அதெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பெஷல் வீடியோ மேக் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதில் நெட்வொர்க்கோ ப்ரௌசிங்கோ மற்ற அப்ளிகேஷன்ஸோ யூஸ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அடுத்தடுத்த வீடியோக்களை காமிக்கிறேன். அதெல்லாம் பார்க்கணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணது தப்போன்னு தோணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் சிம் சரியாக ஒர்க் ஆகல. நம்ம ஏர்டெல்லையோ அல்லது பார்த்தீங்கன்னா நம்மளோட விஐயோ யூஸ் பண்ணி இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை பார்க்கலாம். ஒரு நல்ல மாற்றம் இதாக நடக்கட்டும்.